educator. So நான் வந்து எல்லா கேட்டகரி போத் கிளினிக்கல் as well as நான் கிளினிக்கல் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரைட் ஃப்ரம் ஆர்டிசம்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். I having the experience of about 8 years, close to 8 years. இது பண்ணிடணும் நிறைய பண்ணணும்னு ஆசை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ ஒர்க் இஸ் ஹெச்ஆர், ஐ ஒர்க் இஸ் இன் டு மார்க்கெட்டிங் ஏரியாஸ், நிறைய ஃபீல்ட்ஸில் டச் பண்ணிட்டு கடைசியாக சைக்காலஜி ஏரியா பண்ணிருக்கு. ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் நோட் அபவுட் மீ. ஸோ நேற்று கிளாஸஸில் வந்து ஐ ஹோப் யூ கைஸ் ஹவ் லேர்ன்ட் அ லாட் அபவுட் தி சென்ஸ் ஆர்கன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்லணுமா, இல்லை வந்து கேன் வி ஜம்ப் இன் டு த ஃபியூ தியரிஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் விஷுவல் அண்ட் சவுண்ட்? மேடம் திரும்ப சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். திரும்ப ஒரு தடவை சொல்லவா? சரி, ஸ்லோச்சனா. ஓகே சுலக்ஷனா, ஃபைன். ஸோ பேசிக்காக சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது வந்து தெர் இஸ் 7 டைப்ஸ் இருக்கு டோட்டலி. பட் நம்ம வந்து படிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் தான் படிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா olfactory, that is for smell; auditory, that is for your ears; gustatory, that is for your tongue என்ன வேலை பார்க்கும் அப்படின்றது; விஷுவல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு, ஐயோடைய ஃப்ரேம், ஐயோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது. அண்ட் த லாஸ்ட் ஒன் கம்ஸ் இஸ் யுவர் டாக்டைல், தட் இஸ் தி எக்ஸ்டெண்டட் ஆர்கன் த்ரூ அவுட் யுவர் பாடி. எங்கே டச் பண்ணினாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ்க்கும் முக்கால்வாசி இந்த டாக்டைல் தான் ரீசன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கெட் இன் டு தி விஷுவல் சென்ஸ் ஆர்கன். இதில் ஸ்லைடில் சார் ஸ்லைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அன்பு சார்? ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் த ஸ்லைட்ஸ் நினைக்கிறேன், அதனால ஸ்லைட்ஸை பார்த்துக்கோங்க. இஸ் தட் ஓகே அன்பு சார்? I have already posted the slides in the group. If someone needs the slides, probably they can see that, or you would like to play the slideshow presentation. போடுறீங்களா? I have posted in the group yesterday. Science of brains அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்கேன். பிபிடி போட்டிருக்கேன் சார், கொஞ்சம் பாருங்க. பிபிடி இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியும்னா பிபிடி இல்லாமல் மேனேஜ் பண்ணலாம், இல்லை போடணும் அப்படின்னா போடுவோம். Guys, please, opinion. Ma'am, I'm just seeing the group. I'm not able to see the PPT. PPT, okay. I don't find your PPT in the group. That's what I was wondering. Let me check. Yeah. If you can repost it. Okay. Yeah, it's there. It's there. You got it, sir? Should I forward it again in the group? Yeah, that will be better, I think, Suleiman. Yeah, I'll do it. Sorry. Okay. So, ஐயோட internal structures பார்க்கலாம். Anbu sir, I have forwarded it again. Yeah, got it. ஸ்லைட் ஷோ எப்படி போடுறதுன்னு தெரியலீங்களா? பிபிடி. ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். மேம் அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இஃப் யூ ஹேவ் ஷேர் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க சார். I think is it present now, which is a share screen type of thing? Okay, there is a next to raise hand pakatla, there is a small Up box. arrow. 3 dots Yeah. are there. Yeah. 3 dots are there. In that you have a share screen. Yeah. Yes. Yes, Yeah. it is. It is loading. It's visible, sir. It's visible.
நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஐயோடைய இன்டர்னல் போங்க. விஷுவல் சென்ஸ் ஆர்கன். யா, ஃபைன். ஓகே. ஸோ இதில் சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கு. பட் சென்சரி ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கு சார். தட் இஸ் 7th சாப்டர். அதோடைய பேஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதையும் நம்ம இன்டர்பிரட் பண்ணியே படிச்சுட்டு வரலாம் லாஸ்ட் வரைக்கும். ஸோ சென்சரி இதில் வந்து சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. சென்சேஷன் அப்படின்றது வந்து உங்களோட சென்சரி ஆர்கன், நீங்க என்ன வந்து சென்ஸ் பண்றீங்க அப்படின்றது. பர்செப்ஷன் அப்படின்றது சென்ஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ல இருந்து எதை உள்வாங்கிக்கிறீங்க, லேர்னிங் பாயிண்ட்ஸ் தான் வந்து பர்செப்ஷன். ஸோ பார்த்ததுல இருந்து ஐம் சாரி சார். No, it's not visible. Slide is not visible. Slide is gone. Yes. I think Anbu is... Hello? No problem. Yeah. Okay, Take okay. your time, no problem. Ma'am, you can continue. Since we have it on the mobile, we can correlate. Yeah. It is only Yes, a diagram, so you can correlate with that. Correct. ஸோ சென்சேஷன் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிற ஆர்கன்ஸை வச்சு நம்ம எப்படி சென்ஸ் பண்ணிக்கிறோம், உள்வாங்கின விஷயத்தை எப்படி சென்ஸ் பண்ணிக்கிறோம், தட் இஸ் சென்சேஷன். பர்செப்ஷன் அப்படின்றது வந்து உங்களோட சென்சேஷன் பிளஸ் நீங்க என்ன பாக்குறீங்க இல்லது எப்படி வந்து பர்சீவ் பண்றீங்க அப்படின்ற ரெண்டையும் நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோம். தட் இஸ் யோர் பர்செப்ஷன். ஓகே. ஸோ சென்சேஷன்ல வந்து there is a term called transduction. Transduction அப்படின்றது it is a small stimuli. அது என்ன பண்ணும் அப்படின்னா நியூரல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் தான் வந்து என்னவா மாறும் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரெஷ்ஹோல்ட் மேலே போகும்போது அது ஒரு ஃபேக்டர் கொடுக்கும், கீழே வரும்போது ஒரு ஃபேக்டர் கொடுக்கும். இதை நான் இங்கேயே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி ஆர்கன்ஸ்ல அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்சரி சிஸ்டமோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டிடெக்ட் பண்ண விஷயத்த சிக்னலை வந்து இட் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் டு தி சென்சரி கார்டெக்ஸ். சென்சரி கார்டெக்ஸ்க்கு பிரெயின்ல இருக்கும். இந்த சென்சரி கார்டெக்ஸுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணாதான் அந்த சென்சரி என்ன கைண்ட் ஆஃப் சிக்னல் உள்ள போயிருக்கு அது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பிரெயின் நமக்கு ரிசெப்டர், அதாவது என்ன சொல்றது, ரிப்ளை கொடுக்கும். ஸோ செகண்ட் திங் இஸ் கோடிங். பிரெயின்குள்ள போன எலக்ட்ரிக்கல் சிக்னலை அது சென்ஸ் பண்ணி கான்சியஸா இருக்கா அன்கான்சியஸா இருக்கா, கான்சியஸ்ல இருக்குன்னா அதை எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோடிங்ல பார்ப்போம். லாஸ்ட் திங் இஸ் யோர் ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன்ல வந்து அந்த உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸ்டர்னல் அல்லது இன்டர்னல்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டிமுலை வந்து உங்களுக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்கும். அப்போ வந்து அது பிளசண்டா இருக்கா இல்ல அன்பிளசன்ட் ஃபீலிங்கா இருக்கா? எனி டவுட்ஸ் இன் தட்? Excuse me, anyone there? Continue ma'am, no problem. Fine. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்றோம், அப்போ என்ன ஆகும், அது வந்து பிளசன்ட் ஃபீலிங்கா இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கும். நம்ம ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கோம், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே சந்தோஷமா இருந்ததுன்னா, பிளசன்ட்ஃபுல்லா இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். பட் ஒரு கோல்டு இருக்கிற பர்சன் ஐஸ்கிரீம் எனக்கு வேணும் சாப்பிட்டு சாப்பிட்டுறாங்க, சந்தோஷமாயிடுறாங்க, தட்ஸ் அ பிளசன்ட் ஃபீலிங். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், தலைவலி வந்துடும், தட் இஸ் அ அன்பிளசன்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் டு த ஹாபிச்சுவேஷன், சென்சர் அண்ட் சென்சரி அடாப்டேஷன். ஹாபிச்சுவேஷன் அப்படின்னா என்ன? That is not in the slide, sir. நான் அந்த மெயின் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், உள்ள இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்லைட்ல போடல. ஹாபிச்சுவேஷன் அப்படின்னா என்ன?
Anybody can answer? Yeah, getting used to it or Okay. Getting used to it. Becoming regular. Becoming Can regularization. you come up with little more sound, please? Regularization. Regularly following. Okay. So habituation அப்படின்னா இங்க வந்து நீங்க சொன்ன எல்லாமே பொருந்தும். ஆனா இதுக்கு எப்படி சொல்றது? ஓகே. இப்போ உங்க வீட்ல ஒரு வண்டி இருக்கு. ஓகேங்களா? அந்த வண்டி வந்து கொஞ்சம் பழைய வண்டி. நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அதுல இருந்து ஒரு நாய்ஸ் வரும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will ignore the noise. எப்பவும் வர நாய்ஸ் தானே. we will ignore it. அப்போ பிரெயின் என்ன ஆகும்னா கான்ஸ்டன்டா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயின்குள்ள போடும்போது பிரெயின் வந்து அங்க ரெஸ்பாண்ட் பண்ணாது இல்லைங்களா? ஸோ அப்போ மட்டும்தான் அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம அட்டைன் பண்ண மாட்டோம். அதோட இன்னொரு அடிஷ்னலா ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுவோம். அது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ஆனது ப்ராசஸ் பண்ணும், ரிசப்டார் எடுத்துக்கும். வேறஸ் அந்த என்ன சொல்றது கார்டெக்ஸ்குள்ள அது கொண்டு போகாதனால we will tend to ignore the information. அது whether it is an internal or it is an external. So this is called as habitualization. Second thing is your sensory adaptation. Sensory adaptation அப்படின்னா என்ன? Guys, please interact. அப்பதான் எனக்கும் சந்தோஷமா போகும். சென்சரி அடாப்டேஷன்னா என்ன? Anybody is there? Cortex when they are accepting the message, gathering the information. Okay. It is adaptation. So முதல்ல habituationல வந்து நமக்கு receptors accept பண்ணிக்கும், whereas it won't send it to the cortex. So brainல very பெரிய changes எதுவும் இல்லாதனால brain வந்து respond பண்ணாது. So this is habituation. ஆமாங்க சார். சென்சரி அடாப்டேஷன் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டா ஒரு சென்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். முதல்லையும் கான்ஸ்டன்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா அந்த கான்ஸ்டன்டான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பிரெயின் ரெஸ்பாண்ட் பண்ணாது. சென்சரி இது வந்து ரிசப்டார்ஸ் வந்து எடுத்துக்கும். But whereas it won't transmit to the cortex, so it won't respond. Whereas sensory adaptation. Yes, please. Ma'am, shall I give an example, ma'am? Yeah. Please go ahead. Like we eat a food which is spicy. When we start eating it, it will be spicy initially. But when we eat, then we don't feel that spice Correct. in that. Yeah, அது வந்து sensory adaptation. Okay. Habituation we tend to ignore. Whereas the brain tend to ignore. அங்க வந்து ஒரு நம்மளோட சென்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கார்டெக்ஸ்க்கு எடுத்துட்டு போகாது. That's why the brain ignore it. Whereas sensory adaptation is something what you say. ஒரு ஸ்பைஸ் ஃபுட்டு சாப்பிட்றோம், கான்ஸ்டண்டா நம்ம ஸ்பைஸ் ஃபுட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது அது பெரிய விஷயமா தெரியும். பட் அதுவே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அது ஃபேட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். That is your sensory adaptation. It is the sense us this going to adapt for the entire situation. Whatever stimulus you are providing, அந்த ஸ்டிமுலஸ்க்கு வந்து அது அடாப்ட் ஆகிக்கும். ஸோ சாப்பாடுனால அதே தான். ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம், ஆர்டர் ஸ்மெல் அடிக்குது, ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. அது ஒரு 30 minutes 40 minutes இங்கே அதே ரூம்குள்ளே இருக்கும்போது the odor will fade off. ஸோ இது வந்து sensory adaptation. Next is your perceptual properties of light. Any idea, guys, what is the properties of light? யாராவது ஒருத்தர் இன்டர்பிரட் பண்ணீங்க ப்ளீஸ். No idea, ma'am. No idea. There is three. Yeah. Please go ahead, sir. Intensity, wavelength, right?
Okay, fine. Illumination, Yeah. how much, yeah, how it is illuminated. Okay. Visual and auditory perceptions. Ma'am, yeah, please. Visual and auditory perceptions. Auditory perceptions, light உடைய இது வந்து auditory வராது இல்ல, நம்ம viewing தானே இருக்கும், visual தானே இருக்கும். So it is absolutely fine. So இது வந்து wavelength, intensity and saturation. Wavelengthல பாத்தீங்கன்னா color fade off ஆச்சுன்னா it is called wave. Intensity is like what is your brightness level or dim level. Saturation, it is like purity, perception, like that. Visual processing oda definition அப்படின்னா brains or ability to use and interpret the visual information from the world. நீங்க வெளியில இருந்து பார்க்குற விஷயத்த பிரெயின் வந்து எடுத்து அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுது, ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் என்ன பண்ணுது அப்படின்றது தான் அந்த விஷுவல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து there is 5 different process. That is, one is receive, process, associate, recall, retrieve and express. கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம நேரா ஐ ஸ்ட்ரக்சருக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்னியா. கார்னியா வந்து சார் இதுக்கு முன்னாடி இருக்கு ஸ்லைடு, இது ஒர்க்கிங் ஆஃப் அன் ஹியூமன் ஐ. யா, தேங்க்யூ. கார்னியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர்டா ஒரு கர்வ்டா இருக்கக்கூடிய ஒரு விண்டோ, அதுதான் வந்து கார்னியா. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் டு கெட் த லைட் இன்டு தி ஐ. செகண்ட் கம்ஸ் யுவர் aqueous humor. aqueous humor அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த கிளியர் ஃப்ளூயிட் கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் அன் நர்ச்சரிங் ஏஜென்ட் மாதிரி ஒரு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அந்த கார்னியாக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐயோட ஷேப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிட் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ஐரிஸ். ஐரிஸ்ல பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் ரிங் அரவுண்ட் த பியூப்பிள் இருக்கும், தட் இஸ் கால் தி ஐரிஸ். இது என்ன பண்ணணும்னா இட் இஸ் லைக் அ கேட் கீப்பர், அந்த பியூப்பிளோட சைஸை தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கு. இந்த பியூப்பிள் வந்து கொஞ்சம் டார்க் கலர் சர்க்கிள் இருக்கும் இந்த லெஃப்ட். அது என்ன பண்ணணும்னா ரைட் அமௌண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் விஷன் உள்ள லைட்டு போகிறதுக்கும் பர்ஃபெக்டாக விஷன் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யுவர் லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா சார், லைட் உள்ளே வரும்போது அதோடைய ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரியும் அதோடைய அந்த இன்டென்சிட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரியும் இந்த லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஃபோர்ஸான லைட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா ஐயை விரிச்சு பார்ப்போம். அண்ட் அதுவே வந்து டிம்மான லைட் வந்ததுன்னா நம்ம கண்ணை குறுக்கி பார்ப்போம். அப்போ அந்த லென்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த சைஸுக்கு அந்த கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு அல்லது அதில் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட சைஸை குறுக்கி பெருசாக்கி பண்ணிக்கும். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். அடுத்து வந்து விட்ரஸ் ஹியூமர். இது வந்து பேக் சைட் ஆஃப் தி ஐல இருக்கும், ஒரு சின்ன ஜெல் லைக் இருக்கும். இது வந்து கொஞ்சம் லார்ஜரா இந்த இடம் இந்த ரெட் கலர்ல நர்வ்ஸ் வருது இல்லையா, அதுதான் உள்ளதுலேயே கொஞ்சம் பெரிய போர்ஷனும் கூட, கொஞ்சம் குஷனி டைப்பா இருக்கும். அட் த சேம் டைம் அதோடைய அந்த ரெட்டினாவுடைய பிளேஸ் தக்க வச்சுக்கிறதும் அது. தென் கம்ஸ் யுவர் ரெட்டினா. ரெட்டினால வந்து இட்ஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஐ. ரெட்டினால தான் வந்து உங்களோட போட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்கு. என்னென்ன போட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். இந்த ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோன்ஸ் வந்து இட் இஸ் அ கலர் விஷன். ராட் இஸ் ஃபார் கிரே விஷன். கிரே, ஒயிட், பிளாக் இது மட்டும் தான் தெரியும்.
இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம 2 தியரிஸ் வந்து படிக்கவும் போகிறோம். ஸோ இந்த கோன்ஸில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ், எம் அண்ட் எல். சார் அது ஸ்லைடில் இருக்காது. எஸ், எம் அண்ட் எல். ஷார்ட் வேவ் லென்த், மீடியம் வேவ் லென்த், லாங் வேவ் லென்த். ஷார்ட் வேவ் லென்த் வந்து ப்ளூ கலரை குறிக்குது, மீடியம் வேவ் லென்த் வந்து ரெட்டை குறிக்குது, லாங் வேவ் லென்த் வந்து கிரீனை குறிக்குது. சாரி, மீடியம். ஆமாம், ஓகே. ஸோ இல்லை ஷார்ட் வேவ் லென்த் வந்து ப்ளூவை குறிக்குது, ரெட் வந்து லாங் வேவ் லென்த், மீடியம் வேவ் லென்த் இஸ் யோர் கிரீன். இப்போ இதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா ராட்ஸ் வந்து பிரைட்டர் லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதில் வந்து இதில் வந்து டார்க் அடாப்டேஷன் அண்ட் ஃபுல் டார்க் அடாப்டேஷன் அப்படின்னு இருக்கு ராட்ஸில். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, டார்க் அடாப்டேஷனில் வந்து லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன்ஸ். இந்த பிக்மெண்டேஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இருட்டுல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற லைட்டை தேடி தேடி பார்க்கும். பட் அதுவே வந்து ஃபுல் டார்க் அடாப்டேஷன்ஸ்ல போனோம்னு வச்சுக்கோங்க, லைட் டார்க் சாதாரண டார்க் அடாப்டேஷனுக்குள்ள போனோம்னா அங்க இருக்க லைட்டை தேடும். அதுவே ஃபுல் டார்க் அடாப்டேஷன்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா கோன்ஸ் வந்து வேகமா அடாப்ட் ஆகிடும். இந்த கலர் விஷன் ஆஃப் கோன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வேகமா அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் பண்ணிட்டு எங்க லைட் இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம கண்ணு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கோன்ஸோடைய மெயின் இது. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் கம்ஸ் இஸ் மேக்குலா. அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியா பட் அட் த சேம் டைம் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏரியாவுக்கு தேவையான அந்த ஐஸோட சென்ட்ரல் பார்ட்டுக்கு தேவையான ஒரு விஷனை ரெடி பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் மேக்குலா. இது வந்து மேக்குலா இருந்தால் தான் ஒரு ரீட் பண்ண முடியும், ஒருத்தரோட ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். மேக்குலா இஸ் அகெயின் அ ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யுவர் கோன் செல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர், இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நமக்கு வாங்குற எடுக்கிற எல்லா லைட்டையும் வந்து எப்படி பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, எப்படி பிரெயின் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் த்ரூ யுவர் ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ் வந்து என்ன பண்ணும்னா இங்கே வாங்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு நர்வ் ஃபைபர்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணும் ஆஸ் அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரெயின்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்க, அதுக்கான ரிப்ளை இது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்டிக் நர்வோடைய மெயின் பர்பஸ். இப்போ இவ்வளோ பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒர்க்கிங் ஆஃப் தி